கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கு. அப்படி இருக்கிற ஆள்லாம் பயப்பட மாட்டீங்க உலகத்தை பார்த்து. அப்படி இருக்கிற ஆள்லாம் பணத்தை பார்த்து பேசுவீங்க. அப்படி இருக்கிற ஆள்லாம் கண்டத்தை பார்த்து பேசுவீங்க. அப்படி இருக்கிற ஆள்லாம் வேலையை பார்த்து பேசுவீங்க. அது உங்களுக்கு வரும். ஆமென். ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்த்து பேசுனீங்கன்னா அப்படியே மாறுகிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தள்ளி அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாரு. அவன் சொல்லுவான், நான் வந்து இந்த பூரா ஆட்சி அமைச்சனா காலம் பூரா நான் தான் அதே மந்திரியா இருப்பேன் அப்படிமா. நீ ஏதாவது வாயில் மனசு சொல்லுப்போ. ஆனா கர்த்தர் என் கோட்டையா இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்க. நான் சொன்னா ராஜாக்களை தள்ளுவேன் சொல்லு. இந்த எலெக்ஷன் தள்ளுவா. உன் வார்த்தையை கொண்டு சொல்லு. ஆமென். நிரந்தர அமைச்சர் நோ. ஆமென். கர்த்தர் தான் ராஜாக்களை தள்ளுறார். அவனை படைச்சதே அவரு தானே. நீ என்ன, நான் போக மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன், நீ என்ன வேணா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு அவ்வளவுதான். மலைகள் எல்லாம் வழிகளாக்கிட்டு போயிட்டே இருப்பார், ரூட் ஆக்கி விட்டுருவார். ஆமென். இப்ப நாமக்கல் மலை இருக்குல்ல, அது வழியாக்கினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்ப நாமக்கல் இப்படி சுத்திட்டு போறத அப்படியே குடைச்சி பூனையோட அப்படிதான் ஒரு பெரிய மலையை குடைச்சி ரூட்டை போட்டு விட்டானுங்க. எத்தனையோ கிலோமீட்டர் அது அந்த அப்படி போகுமா. இப்ப என்ன செஞ்சானுங்க, இப்படி போறது அந்த மலையை குடைஞ்சி ஸ்ட்ரைட்டா போற மாதிரி பண்ணிட்டானுங்க. வண்டி அணைச்சிட்டுலாம் போக தேவை. அங்க ஒரு டோல்கேட் போட்டாங்க. அவ்வளவுதான். மலைகள் எல்லாம் வழியில இருக்குவேன். அதை பார்த்து நீங்க காப்பி அடிச்சு பெரிய பெரிய மலையெல்லாம் குடைச்சி ரோடா போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பைபிள்ல இருக்குங்க. இங்க இருக்கு, இங்க இருக்குங்க, எல்லாம் இங்க இருக்கு. உன் வாழ்வே இங்க அடங்கி இருக்கு. ஏன்னா இது கடவுள், இது கடவுள். ஆமென். சொல்லுகிறார் பாருங்க, ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. அப்ப வேதத்தின்படி இது நடக்கும். என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இல்லாட்டி நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். இப்ப ஒரு அப்பா அம்மாவுக்கு எது ரொம்ப பிரியம்? புள்ள. என் புள்ள திருதுல. நீ கூட சாப்பிடாம ஒரு 2 நாள் கூட இருந்துருவேன். உன் புள்ள சாப்பிடலன்னா அப்படியே துடிச்சு போயிருவேன். அவன் ரவுடியா இருந்தாலும் சரி, கேடியா இருந்தாலும் சரி, ஆமென், அவன் ஜெயிலே இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, ஒரு பெத்த தாயினுடைய மனசு எப்படி இருக்குமோ அப்படிதான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ என்ன மறந்த? ஆமென். நான் ஆமென் பிள்ளையா இருக்கு. உனக்கு பிள்ளையா இருக்கு. இந்த வேதம் தான் அப்படிங்கிற. நீ இதை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறக்கிறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றது ஆமென். இன்னைக்கு அநேகர் மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அநேகர் முடிவுடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அநேகர் ஆமென் வாழ்வில் முன்னேற்றம் அழிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மறக்கப்பட்ட நிலைமையில் தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ஏன்னா அவரை மறந்துட்டாங்க. அவருடைய வசனத்தை மறந்துட்டாங்க. வசனத்தில் எல்லாமே அற்புதங்கள் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. பெரிய பெரிய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை இருக்குது. ஆமென். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் அந்த கஷ்டத்தெல்லாம் ஆமென் செழிப்பாய் மாற்றினார். எல்லாமே இருக்கு. அப்ப செழிப்புல தரத்தை கொண்டு வர பாக்குறாங்க. வறுமையிலே இருக்கிறதுக்காக நம்முடைய கடவுள் தேவையில்லையே. ரோட்ல போயிட்டு உட்காந்து பிச்சை ஒரு 500 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. 500 ரூபாய் சம்பாதிச்சு போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கொண்டாந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு கிலோ அரிசி 60 ரூபாய், 2 காய்கறி வாங்கி கொஞ்சோண்டு ஒரு விரவு வச்சு 10 வச்சுன்னா அன்னைக்கு உடம்பு ஓடி போயிடும். இது உலகத்துக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆமென். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுகிறேன். அல்லேலூயா. அவர் மறக்காததால தான் நீங்க இந்த வசனத்தை கேட்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்தை லிஸ்ட்ல வச்சு நம்மள பார்க்கல கர்த்தர். அவருடைய நினைவுல வச்சு பார்க்கறாங்க. அல்லேலூயா. அவருடைய நினைவு என்ன பாருங்க. வெளிப்படுத்துதல். ஆமென். வெளிப்படுத்துதல் 19:13 351 பக்கம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை இவ்வளவும் பேசிட்டு இருக்காருல்ல. இது யாரு? தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தை என்பதே கடவுள் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் சொல்றார் பாருங்க. கொலோசியர் 1:16-17 275 பக்கம். கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்னா அவருக்குள்ள எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டாருங்க. ஆமென். அப்ப வறுமை இருக்குமா? நீ கும்பிடுற கடவுள், ஆமென், நீ ஆராதிக்கிற கடவுள் வறுமையில உன்னை வச்சிருப்பாரான்னு கேட்கிறார். அவர் பதில கொடுத்து கேள்வி கேட்கிறார். இப்ப நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பிரச்சனை உன் தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு, உன் குடும்பத்துல நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. காரணம்னா இங்க சொல்ற பாருங்க. ஆமென். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா படைப்பும் அவருக்காக. அப்ப வெள்ளி, தங்கம், பணம், ஆமென், நோய், ஆமென், வறுமை, தரித்திரம், அல்லேலூயா, இதெல்லாம் நமக்கு இல்ல. ஆமென். எல்லாம் செல்வியானது ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்து பிசாசுங்கிறார். அல்லேலூயா. சொல்ற பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. உலகத்துல எல்லாம் நன்மைக்காக படைச்சு வச்சிட்டார். சூரியனை பார்த்து சொன்னாரு, ஆமென், சூரியன் உண்டாகட்டும், கடல் உண்டாகட்டும், இது நல்லது. வெளிச்சம் உண்டாகட்டும், இது நல்லது. எது நல்லது? நல்லதை படைச்சதுனால நல்லதுங்கிறாரு. ஆனா பிசாசானவன் அழிக்க வர்றதுனால கெட்டதை உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அழிக்கணும்னு திருடன் திருட ஆமென் அழிக்க வந்திருக்கிறான். அதுல இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை, இந்த இந்தியாவை அழித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். எதை காட்டி? ஆமென், அவிசுவாசத்தை காட்டி. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு 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 உயரமான ஆமென் ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா ஏன் அப்படின்னா அவன் முன்னேற்றத்துல அவன் மனநிலைமை மாறலன்னு அர்த்தம். அவன் கடவுளை சாதாரணமா பார்க்கறான்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களை போல நம்மளுடைய ஆண்டவரை 10-11 அந்த அவிசுவாசத்துல பார்க்கறான். அல்லேலூயா. இவர் சொல்றாரு பாருங்க, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டார். இது ஒரு வசனமே போதுமே, பிரச்சனை இல்லாம வாழ்ந்துடலாம். நீங்க பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்கள் காணப்படுகிறவர்கள். பரலோகத்தில் பார்க்கல, அது காணப்படாதவர்கள். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சு உனக்காக தான் வச்சிருக்காங்க. காணப்படுகிறவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்கள், பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்கள் காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவர்கள் சகல வஸ்துக்கள் தான் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய. அல்லேலூயா. எல்லாமே வஸ்துக்கள். ஆமென். எல்லாமே வஸ்துக்களையும் சிங்காசனங்களான ஆமென் பரலோகமான பரலோகம் நம்ம பார்க்காத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ லைவ்ல பார்க்கலல்ல, அதெல்லாம் நான் தான் படிச்சு வச்சிருக்கேன். உன்னை கொண்டு போற இடத்துக்கு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் கரெக்டா. அல்லேலூயா. ஆமென். பார்க்காத இடத்தை குறிச்சு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். பார்க்கிற இடத்தை நீ பார்த்துட்ட. இங்க பார்க்கிற இடத்துல என்ன இருக்கு? வறுமை இருக்கு, தரித்திரம் இருக்கு. இத மாத்திரத்துக்கு தான் இந்த வார்த்தை இருக்குங்கிறாரு. இப்ப பேசிட்டு இருக்க வார்த்தை பார்க்காத இடத்தை குறிச்சு இப்ப பேசிட்டு இருக்காரு. சிங்காசனங்களுமான கர்த்தர் இப்பொழுது எங்க? ஆமென். இப்பொழுது வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடம் சிங்காசனங்களானாலும் ஆமென் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிற இடம், நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடம். அல்லேலூயா. சிங்காசனம், அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் ஆமென் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். பரலோகத்தில் உள்ள ஆமென் பரலோகத்தில் அநேக இது இருக்கும். ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங். மோசே இருக்கிறாருன்னா அவருக்கு, ஆபிரகாம் இருக்காருன்னா அவருக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்க இப்ப பார்லிமெண்ட்ல பாத்தீங்களா இல்லையா? அப்படி சேர்ல மேல எம்பி, முதலமைச்சர், எம்பி, பிரதமர் அப்படின்ட்டு வரிசையா மேல மேல போயிருக்கு. அப்படி ஆண்டவர் படைச்சு அவங்க வச்சிருக்கிறார். நீ இங்க உள்ள ஆட்சியை பார்த்துட்டு, இங்க உள்ள பார்லிமெண்ட்டை பார்த்துட்டு, இங்க உள்ள அதிகாரியை பார்த்துட்டு, இங்க உள்ள கட்சிகளை பார்த்துட்டு, இங்க இந்த ஆட்சி வந்துருமா, அந்த ஆட்சி, எந்த ஆட்சி வந்தா என்ன? கர்த்தருடைய ஆளுகை சிங்காசனத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்ம அப்பா ராஜாங்க, இது மாம்சங்க. 5 வருஷம் ஆமென், இல்லாட்டி ஒரு 10 வருஷம் ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறீங்க அது கவுந்துரும். நீ பேசினா அது ஆட்சியில உட்கார வைக்கிறது, தூக்குறது உன் வாயில
உன் வீட்டுல வருமா வராதா? நீ சொன்னா குழந்தைய போல அப்படியே பின்னாடி ஆமே அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஆமே வருமா வராதா? ஆமே நீ சொன்னா போகுமா போவாதா? எது போவாது? கர்த்தருடைய எல்லாமே உனக்காக. அப்பதான் ராஜா, ராஜாவுடைய பிள்ளை. ஆமே ராஜாவுடைய பிள்ளை. ஆமே வராது வராதுன்னு சொல்ல மாட்டான். ஆமே எங்க அப்பா ராஜா அப்படின்னாவே அவனுக்கு ஊரே கும்பிடு போட்டுருவானுங்க. உட்கார வச்சுருவார். எல்லாத்தையும் நீ உட்கார வைக்கிறாங்க. ஆமே அல்லேலூயா. நீ சொடப்படுத்து அந்த பேர் தெரியுமா? நீ இப்படின்னா அப்படி உட்காருவான். நீ முட்டி போட சொன்னா அப்படி முட்டி போடு. ஆமே எல்லாம் உங்க அப்பாவோட படைப்பு. எல்லாம் உங்ககிட்ட திருப்புகிற. ஆமே சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின்படி. ஆமே இதை நான் பிடிக்க முடியுமா? கேட்கிற ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இதை பின்தொடர்ந்து இந்த தண்டை பின்தொடர்ந்தா ஆமே பின்தொடர்ந்து அதை பிடிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையின்படி கேட்டல சகலத்தையும் திருப்பி கொண்டு தான் வருவார். நீ வந்தால போறல அத்தனைத்தையும் கொண்டுட்டு வருவார். அப்ப அவன் கொள்ளடிச்சு வச்சிருந்ததெல்லாம் தாவீதுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமே தாவீதோட மனைவி பிள்ளைகள் சும்மா கொஞ்சம் சொந்தத்தை எடுத்துட்டு போனான். அவனுக்கு அத்தனை பேர் சொத்தையும் இவன் ஒட்டாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் அத்தனைத்தையும் கொண்டுட்டு வந்தார். எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். ஈஸியா வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆமே இப்படி வறுமையோட வாழ்றது, நோயோட வாழ்றது, ஆமே பிரச்சனையோட வாழ்றதுக்கு நம்மள படைச்சிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு அதுதான் ஆமே மரியாதையா. ராஜா வீட்டுக்குள்ள எங்கேயாவது தரித்திரத்துல இருந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது இருந்து பார்த்திருக்கீங்களா? ஏங்க ஒரு சாதாரண ஒரு பிஏ, ஒரு எம்எல்ஏ பிஏவா இருக்கிறானோ அவன் அபார்ட்மெண்ட் கட்டி பெரிய ஆளா இருக்கிறான். வானத்தையும் பூமியும் படைச்சவருடைய ஆமே புள்ள பிஏ இல்ல புள்ள விஐபி லிஸ்ட்ல கர்த்தரோட வச்சிருக்காங்க. ஆமே அந்த விஐபியை தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமே தலை குனிஞ்சு போறதுக்கு அதை பார்த்து சொல்ல பாருங்க. அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கும். அவரை கொண்டு அவர் தான் உருவாக்குனாரு. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்கல்ல, பாட்டு பாடுறீங்கல்ல, இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்கல்ல, இது எதுக்காக? அவருக்கு இருக்கு. இதுதான் கீழ்ப்படி. இன்னைக்கு கட்டடிக்காம வந்தீங்கல்ல அத்தனை வருஷம் இன்னைக்கு உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில போறியா? கோயில் போறியா? பைபிள் தூக்கிய ஞாயிற்றுக்கிழமானா உன்னை வந்து 10 மணிக்கு நடத்திங்க, இன்னைக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா? அவனுக்கு சொல்றதுக்கு எல்லாம் நீ ஓடி இருக்கணுமா? எல்லாம் பேசலாம். இதான் கீழ்ப்படி. ஆமே தேவனுடைய நாமத்துக்காக தூசிக்கப்படுறீங்களே அந்த இடத்துல கனத்தை கொடுப்பாரு. ஏன்னா உங்க அப்பா எல்லாத்தையும் சரண்டர் ஆகி அவன் முன்னாடி நீ சொல்லு, நான் 8 மணிக்கு போறேன்ல, 10 மணிக்கு போய்க்கு 8 மணிக்கு போறேன்ல, நான் தான் பெரிய காரியங்கள் இதை தெருவில் செய்வேன். ஆமே உன் வீட்லயும் நான் செஞ்சு காட்டேன் அப்படின்னு சொல்லு. வாயில் அந்த வார்த்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் வீட்டுல அடிச்சுன்னு வச்சுக்க, அத்தனை தரித்திரம் ஓடும். அப்படி சரண்டர் ஆகிப்பான். ஏ அப்பா தொடர்ந்துகிட்டே வந்துச்சீங்க, நான் எதை தொட்டாலும் தொடங்கவே மாட்டேன்னுச்சிங்க. ஆமே நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அப்படியே வெளியில போயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் அப்படின்னு பண்ணி. அல்லேலூயா. திருநெல்வேலி அல்வாக்காரர் இருக்காருல்ல, அவர் ஒரு சேட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. கொரோனா வந்தோன்னு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு பயந்து அவன் மறுகையா தூக்க மாட்டேங்கிறான். கோடி கோடியா பணம் என்ன பண்றோம்? ஞானம் இல்லையே செத்தப்பா நரகம் போகட்டு, பாதாளம் போயிடும். நரகம் இல்ல பாதாளம் போகல, அங்க போயிடும்ட்டு அந்த மைண்ட் செட்டப் இல்ல உனக்கு. ஆமே வெள்ளத்தின் ஆவியை கொடுத்திருக்கு, ஞானத்தின் ஆவியை கொடுத்திருக்கு. ஆமே பயப்படாத ஆவியை கொடுத்திருக்கு. அதனாலதான் பிரச்சனை வந்தோன்னா உலகத்தை செத்துடலாம், நீ உயிரோடு இருக்க. ஆமே அத அவருக்கு நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால உன்னை எந்த பயில தொட முடியாதுங்கிற, உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காதுங்கிற. என்ன வாய்ச்சிடும்? என்ன வாய்ச்சிடும்? இந்த வறுமை கொண்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டு அப்படியே படிக்க வச்சுக்கிட்டே இருக்குமா? நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பான். நான் கூப்பிடுற சாமி எனக்கு வெளிச்சமா இருக்கும். ஆமே இருட்டில எனக்கு வெளிச்சம் இல்லை. அநேகருக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவன்டா. மலை மேல் உள்ள பட்டணம் உராமல்ல குக்கிராமல்ல பட்டணம்
சொன்ன பாருங்க, எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஆமே, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறவர். ஆமே, அவருக்குள்ள இருக்குங்க. அவருக்குள்ள வார்த்தையாக பேசி பேசி ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் வந்திருக்கிறேன், இதை போகும்போது இயேசுவின் நாமத்தில் ஆமே பாதாளத்தில் கட்டிட்டு போறேன். அவன் கொண்டுட்டு வந்து அவனுக்கே அப்படியே ஆமே மொய் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அவங்க கையிலே கொடுத்துட்டு போயிடறாங்க. ஹல்லேலூயா. ஆமே, பணம் பாக்கு வச்சு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. பத்திரிகை வைக்கும் பிசாசு நோய்ங்கிற ஒரு பத்திரிகை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. வறுமை, தரித்திரம், கடன். அப்படியே அவன் 1000 ரூபாய் கொடுத்தானா நீ 1001 ரூபான்னு சொல்லி ஒரு மொய் அவனுக்கே வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்துட்டு போ, பாதாளத்தில் கட்டிட்டு போங்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமே, வார்த்தையில கட்டிட்டு போ. ஆமே, அதுதான் சொல்றாரு. ஆமே, எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமே, எல்லாம் தேவனுக்குள் சரண்டர் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. ஆமே, நீ பேசுறீங்க எல்லாம் நான் சொல்றேன். நீ பேசுறீங்கன்னா உன் வீடு தேடி வந்து நிக்கீங்க. நீ இப்ப ஆலயத்துல இருந்து போறதுக்குள்ள கர்த்தர் உன் வீட்டுல ஆமே சகை வீட்டுக்குள் நுழையும் போது என்ன செய்யற? இந்த வீட்டுக்கு ரட்சிப்புனாரு போனோன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்கு ஆமே ரட்சிப்பு வந்தது, ஏன்னா நான் அனைத்தியோட வார்த்தையோட வர்றேன் அப்படின்னு சொல்லு. ஆமே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கர்த்தர் ரட்சிப்பு நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமே, பேசு. ஆமே, சகை வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் பேசிட்டு வெளியில வர்றாரு. அவன் என்ன சொல்றான்? 1000 ரூபாய் வாங்கினவன் என்ன செய்யறான்? 4 மடங்கு வாங்குவான். 1000 ரூபாய் வாங்கினவன் 4 மடங்கு 4000 ரூபாய் கொடுக்க. இயேசு மட்டும் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உன் பணத்தையோ உன் நிலத்தையோ உன் சொத்தையோ ஆமே உன் உத்தியோகத்தையோ எவன் கட்டாலும் எந்த பொம்மனாலும் முடியாதுங்கிற கருத்து நாளத்தனே அப்படி திருப்பி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. வட்டியோட சேர்த்து கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமே, உன் சொத்தை எவனோட பிடிக்கிட்டு வச்சிருக்கிறானா அவனுக்கு தூக்கமே வர விட மாட்டார். அப்பேற்பட்டவர்கள் நம்முடைய. ஹல்லேலூயா. அதான் சொல்ற பாருங்க. ஆமே, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. 19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கு. சகல பரிபூர்ணம் எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ள தான் இருக்கிறான். தொலைவிக்கிட்டு இருக்காரு, காசு இல்லைன்னு தொலைவிக்கிட்டு இருக்காரு. காசு இல்லைன்னு உட்காந்த இடத்துல அடிக்கிறான் பணத்தை. உட்காந்த இடத்துல பேசுனீங்கன்னா அது வருங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள ஆமே பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி நடக்குது? பிசினஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. வார்த்தை எடுத்து அடிக்கிறாங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவன். மனுஷன் தான் நாம இருக்கிறோமா அவன் தான் பாக்கியவன், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது. இரவும் பகலும் ஆமே இந்த வேதம் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, பிரியக்கூடாது.